தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா BOYA BY-M1 மைக்கை பத்தி தான். சோ இதனுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூவை வந்து பார்த்துடலாம். நம்ம என்னதான் குவாலிட்டியான வீடியோ எடுத்து டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் இது எதுல அப்லோட் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம வேற ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தினாலும் சரி, அந்த வீடியோ நல்ல ஒரு குவாலிட்டியா இருந்து ஆடியோ குவாலிட்டி இல்லைன்னா அந்த வீடியோவை வந்து டோட்டலா ஃபிளாப் தான். சோ அப்படி வீடியோ போடுறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல மைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கு. அது மட்டும் பட்ஜெட் பிரைஸ்ல இருக்கு. ஒரு குவாலிட்டியான மைக் வந்து நமக்கு பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்குதுன்னா அது ரொம்பவுமே வந்து கஷ்டம் தான். ஆனா இந்த BOYA BY-M1 மைக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியில பட்ஜெட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. நானும் நம்மளுடைய சேனல்ல இதுவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான மைக் தான். சோ இதுல எந்த அளவுக்கு வீடியோக்கு சவுண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தான் கத்தி பேசணும். மைக் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு ஆக்ஷனும் காமிக்காது. ஆனா இந்த BOYA மைக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கத்தி பேச வேண்டிய தேவையில்லை. ஸ்லோவா பேசினாலும் சரி கிறிஸ்டல் கிளியரா வந்து அதனுடைய ஆடியோ இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஸ்மார்ட் போன், DSLR கேமரா, Camcorder, அது மட்டும் இல்லாம ஆடியோ ரெக்கார்டர், பிசி, லேப்டாப் இதுல எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இதுல ஒரு சுவிட்சும் கொடுத்திருக்காங்க. சோ அது எதுக்காகங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ இப்போ நம்ம இந்த BOYA BY-M1 உடைய குயிக் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள இன்வாய்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண BOYA BY-M1 கண்டென்சர் மைக். பாக்ஸினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச், அதுக்குள்ளாடி தான் மைக் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பவுச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பவுச்சாக தான் இருக்குது. இது வந்து லெதரில் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக் கிளிப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அடாப்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கில் பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் விண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா LR44 பேட்டரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த பவுச்சுக்குள்ளாடி என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். பவுச்சுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா BOYA BY-M1 கண்டென்சர் மைக் வந்து இருக்கு. இந்த கேபிளுடைய லென்த் தான் இதில் மிக முக்கியமானது. மற்ற மைக்கில் இருந்து இது ஏன் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கேபிளுடைய லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மீட்டர்ஸ் வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் இவ்வளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த மைக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் விண்ட் ஸ்க்ரீனை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்பாஞ்சை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு வந்து அது கையில் வச்சிருக்கும் போதே வந்து நமக்கு தெரியுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த பேட்டரியை வந்து போட போகிறோம். ஸோ கரெக்டாக போடுங்க. அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மைக்கில் நீங்கள் வந்து இந்த பேட்டரியை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா LR44 மைக் தான். இது வந்து 15 ரூபாய் ஆகும். நீங்கள் சாதா வாட்ச் கடையில் போய் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளிப்பையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனில் அது மட்டும் இல்லாமல் DSLR இதிலெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3.5 mm கோல்டு பிளக்கே வந்து போதுமானது. இது தவிர நீங்கள் ஏதாவது பெரிய டிவைஸ், அதாவது வந்து இந்த ஆம்பிளிஃபயர் இதே மாதிரி எதுலையாவது கனெக்ட் பண்ணணும்னா இந்த மைக்கை, ஸோ நீங்கள் இதை வந்து அதாவது இந்த 3.5 mm கோல்டு பிளக் கனெக்டரை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டா போதும். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே பார்த்து ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆன் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த மைக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கீழே பார்த்து தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அது மட்டும் இல்லாமல் டேப் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான், இந்த மைக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டியை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மைக் தான். ஸோ இதனுடைய சவுண்டை நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மைக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது சவுண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது வந்து டைரெக்டாக நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ சவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து இருக்கக்கூடிய டிஃபால்ட் மைக் தான். ஸோ இந்த ஆடியோயும் வந்து நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த BOYA BY-M1 மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதனுடைய சவுண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போயா BY-M1 மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய ஆடியோ வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த மைக்குடைய குவாலிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்குடைய லென்த் எந்த அளவு இருக்குங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒயர் வந்து மீதி இருக்குது. ஸோ இதையும் கூட வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த மைக்குடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரும் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். 3 வித்தியாசமான சவுண்டை வந்து கேட்டிருக்கீங்க. நார்மல் மைக்குடைய சவுண்ட், அப்புறம் நம்மளுடைய மொபைலில் வரக்கூடிய டிஃபால்ட் மைக்குடைய சவுண்ட், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து கேட்டிருக்கக்கூடியது இந்த போயா மைக்குடைய சவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 3ல் எது பெஸ்ட்டுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கத்தி பேசினாலும் கேட்கும், மீடியமாக பேசினாலும் கேட்கும், ஸ்லோவாக பேசினாலும் கேட்கும். இதுதான் இந்த கண்டென்சர் மைக்குடைய ஸ்பெஷல். இந்த மைக் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு நாள் வந்து டிஃப்ரெண்டான ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக 1000 கீழே இந்த மைக் வந்து வரவே இல்லை. ஸோ நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200. நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய ரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1995 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையும் வந்து பார்த்துக்கோங்க. சில வெப்சைட்ல வந்து 1700 போட்டிருக்காங்க, சில வெப்சைட்ல வந்து 1100 கூட வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.